சுட்டரிக்கிற சூரியனோட தாக்கம் அதிகமா இருக்கா? ஒரே வெயில் காந்துதா? வீட்டுக்குள்ள வந்து ஃபேன் போட்டு உட்காரலாம்னு அனல் காத்து அடிக்குதா? இதானேங்க உங்க மைண்ட் வாய்ஸும் எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ கவலையே விடுங்க. ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. நல்ல மொத்தமான பெட்ஷீட்டா. அதில கொஞ்சம் சாஃப்ட் டச், அதுக்கப்புறம் டெட்டாயில் இது மாரி ஏதாவது வந்து கலந்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, அதில கொசுவோ இல்ல ஸ்மெல்லோ வராம இருக்கிறதுக்காக. நல்லா சதன்னு அலசி எடுத்துட்டு, ஒரு கீழ ஒரு ரக்ஷின விரிச்சுட்டு, அதுக்கு மேல இத போட்டுக்கோங்க. நல்லா வந்து தண்ணி சதன்னு ஊத்தி வச்சாலும், ஃபேன் காத்துல நல்லாவே வந்து காய ஆரம்பிக்கும். அந்த டைம்ல காய மறுபடியும் மேல தண்ணி சுத்தி ஊத்திக்கோங்க. ரக்ஷின் போடக்கூடிய காரணம் எதுக்காக அப்படின்னா, அப்பதான் தண்ணி அடியில நிக்கும் அப்படின்றதுக்காக. இல்லன்னா எல்லா தண்ணியும் ரொம்ப சீக்கிரமா எவாப்ரேட் ஆயிரும். தண்ணி கொஞ்ச நேரம் நின்று எவாப்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அடியில் ரெக்ஷின் போட்டிருக்கோம். நல்ல ஃபேன் காற்று அடிக்கடிக்க இந்த தண்ணி காய நல்ல வீடு ஜிலுன்னு இருக்குங்க. நீங்கள் ஏசியோ ஏர் கூலரோ இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. கரண்ட் இல்லாமல் சூப்பராக எந்த செலவுமே 10 பைசா செலவு இல்லாமல் வீட்டிலேயே நல்லா ஜிலுன்னு வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.